ஃபேக்டரைசேஷன் சொல்லிட்டாவே கொடுத்துருக்கூடிய இந்த டேர்ம்ஸை நம்ம மல்டிபிளா ரைட் பண்றக்கூடியது ஃபேக்டரைசேஷன். டைப் 1. இப்போ டைப் 1ல என்னதுன்னா இங்க 2 டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் செகண்ட். இந்த 2 டேர்ம்ஸ்ல எது காமனா இருக்கோ அதை நம்ம எடுத்துட்டாவே நம்மளுக்கு ஃபேக்டரைசேஷன் கிடைச்சிரும். இப்போ நம்ம ஃபைண்ட் பண்ணும்போது இங்க ஃபர்ஸ்ட் நம்பரை நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். நம்பர் எப்படின்னா 4th டேபிள் வருது. இப்போ இதை ரைட் பண்ணும்போது 4, அடுத்து நெக்ஸ்ட் இன்ட்டு, அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்ன்னு ரைட் பண்ணிக்கலாம். அடுத்து ஒய், இது ஃபர்ஸ்ட் டைம். அடுத்து செகண்ட் டைம் ரைட் பண்ணும்போது 8 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 2 4s are 8 இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு ஒய். இதுல எது காமனா இருக்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ காமனா இருக்கக்கூடியது எதுனா 4, இங்க 4 4 காமனா இருக்கு. நெக்ஸ்ட் என்னதுன்னா எக்ஸ் 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 காமனா இருக்கு. அடுத்து ஒய் 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 காமனா இருக்கு, வேற எதுவுமே காமனா இல்லை. இப்போ என்னதுன்னா இங்க காமனா இருக்கக்கூடியது என்னன்னா 4 எக்ஸ் ஒய் தான் காமனா இருக்கு. இந்த 4x y தான் நம்ம காமனா எடுக்க போறோம். 4x y காமனா எடுக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் டைம்ல செகண்ட் டைம்ல 4x y நம்ம காமனா எடுக்க போறோம். எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்கோ அதை நம்ம பிராக்கெட் குள்ள நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ 4x y கேன்சல் ஆயிடுச்சு. ரிமைனிங் என்ன இருக்கீங்க x, அடுத்து பிளஸ், அடுத்து 2. இப்போ என்ன இதோட ஆன்சர் என்னதுன்னா 4xy into x plus 2. ஃபேக்டரைசேஷன்ல டைப் 2ல ஃபர்ஸ்ட் क्वेश्चन. இப்போ நம்ம இங்க 2 டேர்ம் கொடுத்திருக்காங்க. அந்த 2 டேர்ம்ல எது காமனா இருக்கோ அதை காமனா எடுத்துட்டாவே நமக்கு ஃபேக்டரைசேஷன் கிடைச்சிரும். இப்போ இதுல காமனா என்ன இருக்குன்னா x y இருக்கு. அப்ப நம்ம x y நம்ம காமனா எடுக்க போறோம். இப்போ x y நம்ம காமனா எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்கோ அதை நம்ம பிராக்கெட்ல ரைட் பண்ணிக்கலாம். ரிமைனிங் என்ன இருக்குங்க 2x plus 5. அடுத்து நெக்ஸ்ட் என்ன பிளஸ், அடுத்து இங்க நெக்ஸ்ட் என்ன காமனா இருக்குன்னா 4y இருக்கு. ஏன்னா இங்க x y நம்ம காமனா எடுத்தாச்சு. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது x y, இது 2x நம்ம ஆர்டர் படி ரைட் பண்ணும்போது 4y plus 5. ஃபேக்டரைசேஷன்ல டைப் 2ல செகண்ட் क्वेश्चन. இங்க நம்ம 3n into p minus 2 plus 4 into 2 minus p ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இதை நம்ம ஃபேக்டரைசேஷன் சேஞ்ச் பண்ணும்போது காமனா இருக்கக்கூடியது நம்ம காமனா எடுத்துட்டாவே நமக்கு ஃபேக்டரைசேஷன் கிடைச்சிருக்கு. இதுல எது காமனா இருக்குன்னா இங்க p minus 2 இருக்கு, இங்க 2 minus p இருக்கு. அப்ப நான் நம்ம p minus 2 இதையும் நம்ம p minus 2 நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இங்க 2 minus p இருக்கு, இது நம்ம p minus 2 நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போ சேஞ்ச் பண்ணும்போது 3n into p minus 2. இப்போ இந்த 2 minus p p minus 2 நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்க இருக்கக்கூடிய சைன் நம்ம பிளஸ்ஸா இருந்தா மைனஸா சேஞ்ச் பண்ணிக்கிறோம், மைனஸா இருந்தா பிளஸ்ஸா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இங்க பிளஸ் அப்பனா மைனஸா சேஞ்ச் பண்ணிக்கிறோம். இப்போ 4 into 2 minus p என்ன ஆயிருன்னா p minus 2. என்னன்னா இத நம்ம இதோட சைனை நம்ம சேஞ்ச் பண்ணும்போது இங்க சைன் சேஞ்ச் ஆயிரும். இப்போ என்னன்னா p minus 2 சேமா இருக்கா, அப்ப காமனா இருக்கு. அப்பனா இந்த இடத்துல நம்ம p minus 2 நம்ம காமனா எடுத்துக்க போறோம். இப்போ p minus 2 காமனா எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்கு, p minus 2 நம்ம காமனா எடுத்தாச்சு. ரிமைனிங் என்ன இருக்குன்னா ரிமைனிங் இருக்கக்கூடியதை நம்ம பிராக்கெட்ல ரைட் பண்ணிக்கிறோம். இப்போ 3n மைனஸ் அடுத்து 4. இதோட ஃபேக்டரைசேஷன் p minus 2 into 3n minus 4. ஃபேக்டரைசேஷன்ல டைப் 3. இந்த டைப் 3ல 1 2 3 4 டேர்ம் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம 2 டேர்ம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். இங்க x ஸ்கொயர், இங்க y z இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல இங்க x y எதுவுமே காமன் கிடையாது. அப்பனா நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தேர்ட் டேர்ம் எடுத்துக்கிறோம், அடுத்து செகண்ட் டைம் ஃபோர்த் டைம் எடுத்துக்கலாம். அப்ப சேஞ்ச் பண்ணும்போது x ஸ்கொயர் பிளஸ் xy, அடுத்து பிளஸ் yz பிளஸ் xz. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம், அடுத்து நெக்ஸ்ட் 2 டேர்ம் சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணும்போது இதுல x ஸ்கொயர் எப்படி ரைட் பண்ணலாம், x into x பிளஸ் xy பிளஸ் yz பிளஸ் xz. இப்போ ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் நெக்ஸ்ட் 2 டேர்ம் சால்வ் பண்ணும்போது இங்க இதுல எது காமனா இருக்குன்னா x காமனா இருக்கு. இப்போ x காமனா எடுக்கலாம். எடுக்கும்போது ரிமைனிங் என்ன இருக்கு, ரிமைனிங் இருக்கக்கூடிய பிராக்கெட்ல ரைட் பண்ணிருப்போம் x பிளஸ் y. நெக்ஸ்ட் பிளஸ் இதுல எது காமனா இருக்குன்னா z காமனா இருக்கு. இப்போ z நம்ம காமனா எடுக்கும்போது ரிமைனிங் இருக்கக்கூடியது பிராக்கெட்ல ரைட் பண்ணிருப்போம் y பிளஸ் x. இப்போ நமக்கு 2 டேர்ம் கிடைச்சிருச்சு. 4 டேர்ம் என்ன ஆயிடுச்சு, நமக்கு 2 டேர்மா கிடைச்சிருச்சு. அடுத்து இந்த 2 டேர்ம் 1 டேர்ம் நம்ம சேஞ்ச் பண்ண போறோம். இப்போ இந்த 2 டேர்ம்ல எது காமனா இருக்குன்னா x plus y, இங்க x plus y. இப்போ x plus y தான் காமனா இருக்கு. இதை நம்ம காமனா எடுக்க போறோம். இப்போ x plus y காமனா எடுக்கும்போது இப்போ x plus y காமனா எடுக்கிறோமா, இப்போ ரிமைனிங் என்ன இருக்கோ அது பிராக்கெட்ல ரைட் பண்ணிக்கும். இப்போ x அடுத்து பிளஸ் அடுத்து z. இதோட ஆன்சர் என்னதுன்னா x plus y into x plus z. டைப் 4. இந்த டைப் 4ல ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்றோம்னு பாத்துக்கலாம். இதுல இந்த 3 ஃபார்முலா, இந்த 3 ஃபார்முலாவே ஸ்கொயர், ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்லயும் ஸ்கொயர் வந்திருக்கு. இப்போ ஸ்கொயர் வந்துட்டு எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி சால்வ் பண்ற பாத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க x ஸ்கொயர் அப்படியே இருக்கு, எடுத்துக்கலாம். அடுத்து என்ன லாஸ்ட்ல இங்க பாக்கும்போது 16 எப்படின்னா 4 into 4, அப்பனா 4 ஸ்கொயர் ரைட் பண்ணிக்கலாம். இப்போ இங்கேயும் ஸ்கொயர் வந்திருக்கு. அப்ப நம்ம சென்டர்ல இந்த 8x இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்னா நாங்க இங்க பிளஸ் வந்திருக்கோம்,
இங்க வந்து பிளஸ் வந்திருக்கு, அப்பனா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா இருக்க a plus b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண முடியும். அது சரியா நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இங்க வந்து என்னன்னா a ஸ்கொயரா, இப்போ இது a ஸ்கொயர் வச்சுக்கலாம், இது b ஸ்கொயர். அப்புறம் a இருக்கக்கூடிய பிளேஸ்ல என்ன இருக்கு, a ஈக்குவல் டு x ன்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இங்க b இருக்கக்கூடிய இடத்துல b ஈக்குவல் டு 4 ன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை செக் பண்ணிட்டு இது கரெக்டா இருந்தா இந்த ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு 2ab, இப்போ 2ab னா 2 இன்டு அடுத்து a ஓட வேல்யூ x இன்டு 4. அப்போ 4 2s are 8, 8x. அப்புறம் 8x இங்க வந்திருக்கு. அப்புறம் சரி, இப்போ என்னன்னா இது எப்படி இருக்குன்னா இது பிளஸ் ஆகுது, பிளஸ் 8x வந்திருக்கு. அப்பனா இந்த ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா இது எப்படி இருக்கு, a plus b ஹோல் ஸ்கொயரா இருக்கு. இப்போ a plus b ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஓட வேல்யூ என்னது x, அடுத்து b ஓட வேல்யூ 4 ஸ்கொயர். இப்போ இது வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணும்போது x plus 4 இன்டு x plus 4. இதோட ஃபேக்டரைசேஷன் என்னன்னா x plus 4 இன்டு x plus 4. ஃபேக்டரைசேஷன்ல டைப் 4ல நம்ம செகண்ட் क्वेश्चन பார்க்குறோம். இப்போ வந்து இங்க ஸ்கொயர் ஃபர்ஸ்ட்லயும் லாஸ்ட்ல ஸ்கொயர் வந்துட்டு எந்த ஃபார்முலா வரும்னு நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம். இங்க 49 னா 7 into 7 49. அப்ப 7 ஸ்கொயர் இன்டு x ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் காமனா இருக்குப்ப 7x ஹோல் ஸ்கொயரா ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க நம்ம சால்வ் பண்ணும்போது 6 into 6 36. அப்ப 6 ஸ்கொயர் இன்டு y ஸ்கொயர். இப்போ ஸ்கொயர் காமனா இருக்கு, அப்படின்னா 6y ஹோல் ஸ்கொயரா நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன, இந்த இடத்துல என்ன ஸ்கொயர் வந்துருச்சான், அப்படின்னா இது a ஸ்கொயர் இங்க b ஸ்கொயர் ஃபார்ம்ல இருக்கு. அப்ப வந்துட்டாவே நம்ம என்னன்னா இந்த இடத்துல நம்ம இங்க பாக்குறோம், இங்க மைனஸ் வந்திருக்கு. இங்க மைனஸ் வரும்போது என்னன்னா நம்மளுக்கு a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா, இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணு. இப்ப இந்த மைனஸ் 2ab சரியா இருக்கா நம்ம செக் பண்ணிக்கலாம். ஒரு டைப் என்னன்னா மைனஸ் 2ab செக் பண்ணும்போது இந்த a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இந்த ஆன்சர் வரணும். வந்தா இந்த ஃபார்முலா ஓகே, நம்ம இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப என்னன்னா இங்க a ஓட வேல்யூ என்னது, இங்க a ஸ்கொயர் என்ன, இங்க 7x ஹோல் ஸ்கொயர் இருக்கு. அப்படின்னா a ஓட வேல்யூ 7x, இப்ப b ஓட வேல்யூ 6y. இப்போ நம்ம இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது மைனஸ் 2 இன்டு a ஓட வேல்யூ 7x இன்டு b ஓட வேல்யூ 6y. இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்னன்னா 6 7s are 42, 42 இன்டு 2. இப்போ என்ன 4 2s are 8, 84. இப்போ 84 x இன்டு y xy. இப்போ என்ன மைனஸ் 84 xy வந்திருக்கு. இப்போ சரி, இப்போ இந்த ஃபார்முலா நம்ம செகண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ என்னன்னா a மைனஸ் b ஹோல் ஸ்கொயர். இப்போ a ஓட வேல்யூ 7x மைனஸ் b ஓட வேல்யூ 6y ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம ஸ்கொயரை ரைட் பண்ணும்போது 7x மைனஸ் 6y இன்டு 7x மைனஸ் 6y. இதோட ஆன்சர் டைப் 4ல தேர்ட் கொஸ்டின். இங்க நம்ம சால்வ் பண்ணும்போது 49 எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 7 இன்டு 7 இப்பனா 7 ஸ்கொயர் x ஸ்கொயர். இதை சால்வ் பண்ணும்போது ஸ்கொயர் வந்து காமனா இருக்கு, அப்ப 7x ஹோல் ஸ்கொயரா ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதை சால்வ் பண்ணும்போது இங்க 64 எப்படின்னா 8 இன்டு 8, 8 ஸ்கொயர் அடுத்து y ஸ்கொயர். ஸ்கொயர் காமனா இருக்கு, இப்போ 8y ஹோல் ஸ்கொயரா ரைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல a ஸ்கொயர் அடுத்து இங்க மைனஸ் இருக்க மைனஸ் b ஸ்கொயர் இந்த ஃபார்ம்ல இருக்கு. இப்போ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு சொல்லிட்டாவே அதுக்கான ஃபார்முலா என்னதுன்னா a பிளஸ் b இன்டு a மைனஸ் b நம்ம ரைட் பண்ணிக்கலாம். அப்போ என்னதுன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது a ஓட வேல்யூ இங்க என்னது, a ஓட வேல்யூ 7x. நெக்ஸ்ட் என்ன b ஓடைய வேல்யூ என்னதுன்னா 8yன்னு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது a ஓட வேல்யூ என்னது 7x பிளஸ் b ஓட வேல்யூ 8y. நெக்ஸ்ட் என்ன a ஓட வேல்யூ 7x மைனஸ் b ஓட வேல்யூ 8y. இப்போ இதோட ஃபேக்டரைசேஷன் இது. ஃபேக்டரைசேஷன் டைப் 4ல இந்த a plus b ஹோல் கியூப் அடுத்து a minus b ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ண பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேக்டரைசேஷன் டைப் 4 a plus b ஹோல் கியூப் அடுத்து a minus b ஹோல் கியூப் ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஃபேக்டரைசேஷன் ஃபைண்ட் பண்றோம் பார்த்துக்கலாம். இப்போ நீங்க சால்வ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நம்ம லாஸ்ட்ல சால்வ் பண்ணிக்கலாம். இங்க x கியூப் அப்படியே இருக்கு, இங்க வந்து 125 நம்ம எப்படி ரைட் பண்ணிக்கலாம், 5 into 5 into 5, 5 5s are 25, 25 into 5 125. அப்பனா 5 கியூப் நம்ம ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இங்க என்னதுன்னா நான் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அந்த a கியூப் நெக்ஸ்ட் என்ன இங்க b கியூப் ஃபார்ம்ல இருக்கு. இப்போ என்ன நம்மளுக்கு இந்த இடத்துல ரெண்டுமே பிளஸ்ஸா இருக்கும்போது இங்க பிளஸ்ஸா இருக்கா, அப்பனா a plus b ஹோல் கியூப் ஃபார்முலா தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். அது சரியானு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா பிளஸ் 3a ஸ்கொயர் b பிளஸ் 3ab ஸ்கொயர். இது சரியா நம்ம செக் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே சரியா இருந்தா இந்த ஃபார்முலாவை சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ணும்போது இந்த ஆன்சர் அப்படியே வந்துட்டா நம்ம இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ சால்வ் பண்ணும்போது இங்க a ஓட வேல்யூ என்னது, a ஓட வேல்யூ x. இப்போ a ஓட வேல்யூ x, நெக்ஸ்ட் b ஓட வேல்யூ 5. இப்போ சப்ஸ்டிட் பண்ணும்போது 3 அடுத்து a ஓட வேல்யூ என்னது x, அப்ப x ஸ்கொயர், a ஓட x ஸ்கொயர் அடுத்து b ஓட வேல்யூ 5. சால்வ் பண்ணும்போது 5 3s are 15, 15x ஸ்கொயர். இப்போ பிளஸ் 15x ஸ்கொயர். இப்போ சரியா இருக்கு. நெக்ஸ்ட் நம்ம இங்க சால்வ் பண்ணும்போது 3 a ஓட வேல்யூ x அடுத்து b ஓட வேல்யூ 5 ஸ்கொயர்.
இது சால்வ் பண்ணும்போது 3 இன்ட்டு எக்ஸ் 5 ஸ்கொயர்னா 25. இப்போ 25 இன்ட்டு 3 வந்து 75 இன்ட்டு எக்ஸ் அப்படின்னா பிளஸ் 75 எக்ஸ். அப்படின்னா இது சரியா இருக்கு. அப்படின்னா இந்த ஃபார்முலா வந்து என்னன்னா a பிளஸ் பி ஹோல் கியூபுக்கு கரெக்டா இருக்கு. அதனால நம்ம இந்த a பிளஸ் பி ஹோல் கியூப் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ a பிளஸ் பி ஹோல் கியூப் யூஸ் பண்ணும்போது இப்போ a பிளஸ் பிக்கு சப்ஸ்டியூட் பண்ணா என்னதுன்னா a ஓட வேல்யூ எக்ஸ் பிளஸ் b ஓட வேல்யூ 5 கியூப். இதை நம்ம கியூப் பண்ணும்போது என்ன எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 5. ஃபேக்டரைசேஷன்ல டைப் 5 இங்க ax ஸ்கொயர் பிளஸ் bx பிளஸ் c இந்த எக்ஸ்பிரஷன் ஃபார்ம்ல கொடுத்திருந்தால் நம்ம எப்படி சால்வ் பண்ற பாத்துக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन x ஸ்கொயர் பிளஸ் 8x பிளஸ் 15 கொடுத்திருக்காங்க. இப்போ என்னன்னா இங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்கு 1 இருக்கு. 1 இந்த லாஸ்ட் நம்பர் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். 1 into 15 15. என்னன்னா இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன இப்போ நம்ம ஏதோ 2 நம்பர் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணா 15 வரணும். இப்போ மல்டிபிள் பண்ணா 15 வரணும். அது என்ன இங்க அடுத்து என்ன எக்ஸ்ல என்ன நம்பருக்கு 8 இருக்கா அந்த 8 நம்ம இங்க ரைட் பண்ணிக்கிறோம். இந்த 8 எப்பனா ஒன்னு பிளஸ் பண்ணாலோ மைனஸ் பண்ணாலோ நம்ம மல்டிபிள் பண்ணக்கூடிய இந்த 2 நம்பர் இருக்குல்ல அந்த 2 நம்பரை ஒன்னு பிளஸ் பண்ணிக்கலாம் அல்லது மைனஸ் பண்ணிக்கலாம். அப்படி பிளஸ் பண்ணும்போது மைனஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்னன்னா இந்த 8 வரணும். அப்ப அப்படி எந்த நம்பர்னு சொல்லி நான் பார்க்கும்போது இங்க 15 அப்பனா 5 3s are 15. இப்போ 5 3s are 15. என்னன்னா இந்த ரெண்டு இடத்துலயும் பிளஸ் இருக்கும்போது கண்டிப்பா என்ன ரெண்டு இடத்துல பிளஸ் தான் வரும். 5 3s are 15. இங்க 5 3 பிளஸ் பண்ணா 8. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் என்னன்னா இங்க முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருந்தா நம்பர் நம்ம டிவைட் பண்ணிக்க. இங்க முன்னாடி எதுவுமே இல்ல அப்படின்னா ஒண்ணுதான் இருக்கு. ஒன்னால டிவைட் பண்ணா அதே தவிர நம்ம டிவைட் பண்ண தேவையில்லை. என்னன்னா நெக்ஸ்ட் என்ன இங்க எக்ஸ் இருக்கா இப்ப இங்க எக்ஸ் இங்க பிளஸ் இருக்கு எக்ஸ் பிளஸ் 5 இங்க எக்ஸ் பிளஸ் 3. இப்ப நம்ம ரைட் பண்ணும்போது எக்ஸ் பிளஸ் 5 இன்ட்டு எக்ஸ் பிளஸ் 3. இதோட ஃபேக்டரைஸ் வந்து x plus 5 into x plus 3. 5ல செகண்ட் क्वेश्चन இங்க வந்து என்ன ஃபர்ஸ்ட் முன்னாடி இருக்கக்கூடிய நம்பரையும் இந்த கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்ப 7 5s are 35. இங்க பிளஸ் மைனஸ் மைனஸ். இப்போ என்னதுன்னா இப்ப மல்டிபிள் பண்ணா மைனஸ் 35 வரணும். அப்படின்னா நம்ம 2 நம்பரை மல்டிபிள் பண்ண போறோம். அந்த 2 நம்பரை மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் 35 வரணும். அடுத்து நெக்ஸ்ட் இங்க 2 இருக்கு அந்த 2 இங்க ரைட் பண்ணிக்கிறோம். அந்த 2 நம்பரை ஒன்னு நம்ம பிளஸ் பண்ணிக்கலாம் அல்லது மைனஸ் பண்ணிக்கலாம். அப்ப பிளஸ் பண்ணும்போது இல்ல மைனஸ் பண்ணும்போது நமக்கு 2 வரணும். அப்ப எந்த நம்பர்னு சொல்லி பார்க்கும்போது இங்க 7 5s are 35. அதே 7ல 5 மைனஸ் பண்ணா 2 வந்துருச்சு. இப்போ என்னன்னா இங்க மைனஸ் வந்திருக்கான். கண்டிப்பா என்னன்னா இங்க ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் வரும். ஏன்னா ரெண்டுமே சேம் சைனா இருந்தா இங்க பிளஸ் வந்திருக்கு. அப்ப ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கு. இப்ப சேஞ்ச் ஆயிருக்கும் போது கண்டிப்பா என்னன்னா இந்த இடத்துல ரெண்டுல ஏதோ ஒரு இடத்துல மைனஸ் வரும். இப்ப என்னன்னா இப்ப எங்க பிளஸ் வரும் எங்க மைனஸ் வரும் நான் பார்க்கும்போது இங்க என்ன நம்பர் இருக்குன்னா இங்க இந்த பிளஸ் பண்ணாலும் இல்ல மைனஸ் பண்ணாலும் ஒரு ஆன்சர் வருதுல இந்த நம்பருக்கு என்ன சைன் இருக்கோ அந்த சைன் பிக்கெஸ்ட் நம்பரோட சைனா தான் இருக்கும். பிக்கெஸ்ட் நம்பர் இது இதுல இங்க 7. அப்ப 7க்கு வந்து இங்க பிளஸ் இருந்தா பிக்கெஸ்ட் நம்பருக்கு பிளஸ் தான் வரும். அப்ப மீதி இங்க என்ன மைனஸ் வரும். இப்ப நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். 7 5s are 35 பிளஸ் மைனஸ் மைனஸ். அடுத்து 7ல 5 மைனஸ் பண்ணா 2 பிக்கெஸ்ட் நம்பருக்கான சைன் பிளஸ். இப்ப இது சரியானது. இப்ப என்னதுன்னா இப்ப நம்ம நெக்ஸ்ட் என்னதுன்னா இங்க முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பரால நம்ம டிவைட் பண்ணோம். பை முன்னாடி 7 பை 7 இங்க பை 7. இதை நம்ம சால்வ் பண்ணும்போது என்ன 1 into 7 7 இங்க 1 into 7 7. அப்ப என்னன்னா இதோட ஆன்சர் என்ன 1 by 1 1 இங்க மைனஸ் 5 by 7. இங்க சி இருக்கான். அப்ப சி பிளஸ் 1 இங்க சி மைனஸ் 5 by 7. இதை சால்வ் பண்ணும்போதுன்னா சி பிளஸ் 1 இன்ட்டு இங்க சி மைனஸ் 5 by 7. இப்ப என்னன்னா நம்ம c plus 1 இதை நம்ம கிராஸா மல்டிபிள் பண்ணிக்கிறோம். இப்ப என்னன்னா 7 into c 7c minus 5 நம்ம ரைட் பண்ணிக்கிறோம். இப்ப இதோட ஃபேக்டரைசேஷன் எதுனா c plus 1 into 7c minus 5